அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசியத்துல் குர்ஆன். நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு நபி பெருமானார் அவர்கள் வருகை தந்தார்கள். அப்பொழுது என் தாயார் என்னை அழைத்து, இங்கே வா, ஒரு பொருள் தருகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி பெருமானார் அவர்கள் என் தாயாரிடம், நீர் அவனுக்கு என்ன தரப்போகிறீர் என்று வினவினார்கள். அதற்கு என் தாயார், நான் அவனுக்கு பேரித்தம்பழம் தர விரும்புகின்றேன் என்று பதில் கூறினார். அப்பொழுது நபி பெருமானார் அவர்கள் என் தாயாரிடம், நீர் எதையாவது தருவதாக கூறி அழைத்து எதுவும் தராவிட்டால் உன் செயலேட்டில் அது பொய்யாக எழுதப்பட்டுவிடும் என்று கூறினார்கள். நூல் அபுதாவூத். விளையாட்டாக கூட பொய் சொல்ல அனுமதி இல்லை என்னும் பொழுது, வேண்டுமென்று திட்டமிட்டு சொல்லப்படும் பொய்களுக்கு இறைவனிடம் என்ன பதில் கூறப்போகின்றோம்? பொய் பேசாவிட்டால் வாழ முடியாது என்று நினைப்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அருகதையற்றவர்கள். ஏனென்றால் இறைவன் ஒன்றை தடுத்திருக்க அது இல்லாமல் உலகில் வாழ முடியாது என்று பேசுபவன் இறை நம்பிக்கையாளனாக தன்னை கருத முடியாது. பொய் பேச வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளதால் எல்லா விஷயங்களிலும் உண்மை அப்படியே பேசிவிட வேண்டும் என்பதில்லை. மாறாக, ஒருவரிடம் ஒரு விஷயத்தில் உண்மை கூற விருப்பம் இல்லையானால் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பது உண்மை பேசியது போலாகும். ஒருவரிடம் கொஞ்சம் நேரம் காத்திருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக 2 நிமிடத்தில் வந்துவிடுகின்றேன் என்று கூறுகிறோம். 2 நிமிடம் என்று கூறும் பொழுது 2 நிமிடத்தில் நம்மால் வர முடியாது என்று உறுதியாக தெரிந்திருந்தும் அவ்வாறு பொய் கூறுகிறோம். இப்படியாக ஒவ்வொரு பேச்சையும் கவனித்து பார்த்தால் எவ்விதமான அவசியம் இல்லாமலேயே பொய் பேசுகின்றோம். பொய் சொல்லி பழகும் நாவு பின்னணியில் பொய்க்கு அடிமையாகிவிடும் என்பதை நாம் உணர வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக உண்மை சொல்வது நன்மையின் பால் வழி நடத்துகிறது, நன்மை சொர்க்கம் வரை சேர்த்து விடுகிறது. மனிதன் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இறுதியில் அவனுடைய பெயர் சித்திக், உண்மையாளர்கள் உடைய பட்டியல் எழுதப்படுகிறது. சந்தேகமின்றி பொய் சொல்வது தீமையின் பால் கொண்டு சேர்க்கிறது. தீமை அவனை நரகம் வரை சேர்த்து விடுகிறது. இறுதியில் அவனின் பெயர் பொய்யர்களின் பட்டியல் எழுதப்பட்டு விடுகிறது. நூல் முஸ்லிம்.